விஜய் நேயர்களுக்கு அன்போடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தளவாய் சுந்தரம் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் மட்டும் இருக்காரு. மற்ற பொறுப்புகளில் இருந்தெல்லாம் நீக்கப்பட்டு இருக்கிறார். அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அப்படி நீக்கி இருக்கிறார். முதல்ல ஒரு நிரந்தரமா நீக்கல, தற்காலிகமா நீக்கிறார். ஏதோ விசாரணைக்கு அப்புறம் நிரந்தரமா நீக்குவார்னு நினைக்கிறேன். இல்ல விசாரணையே பண்ண மாட்டாருன்னு தெரியாது. ஏதோ இடைப்பட்ட காலத்தில் தான் அதிமுகவில் இன்னும் ஒரு வலிமையான தலைவராக இருக்கும்னு நிரூபிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக எல்லாருமே சொல்கிறாங்களே, அவரால் ஒரு கிளைக்கழக செயலாளரை கூட நீக்க முடியாது, நீக்கினா அவருக்கு எதிராக போயிடுவான்னு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருந்த போது இவர் இல்லை நான் வலுவாக தான் இருக்கேன். அதுவும் இந்த குறிப்பாக அந்த 6-7 தலைவர்கள் கட்சியில் பிரிந்து போனவர்கள்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எதுக்கும் நான் துணிஞ்சிட்டேன் அப்படின்னு காமிக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையாக அவர் இது எடுத்திருக்காரு. அது சின்சியராக சீரியஸாக இது ஆர்எஸ்எஸோட இதுக்காக எடுத்தாதான் எனக்கு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் கூட பாஜக கூடலாம் ரகசிய தொடர்போடு தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் யார், எடப்பாடி உட்பட எல்லாருமே, வேலுமணி, தங்கமணி எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள்லாம் எல்லாம் க்ளோஸாக தான் இருக்காங்க. எல்லாம் அண்டர் கரண்ட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. சும்மா வெளிப்படையாக விலகி வந்துட்டோம்னு சொல்லியிருக்காங்க தான் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஓடி தான் இருக்குது. ஏன்னா அவங்க மேலே எந்த விதமான என்ஃபோர்ஸ்மெண்ட் வழக்கே வரலையே தெரியும். டிவிஎஸ்சியோட எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா யார் சொத்து குவிப்பில் அதிகமாக சேர்த்துருக்காங்கலாம் வந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. மற்ற ஸ்டேட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற எஃப்ஐஆர் எடுத்து உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சித்தராமையா மேலாம் 2 நாளில் பிஎம்எல்ஏ ஆக்டில் உள்ள என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வந்துட்டாங்க. இவங்களுக்கு வரமாட்டேன்றாங்க. ஸோ இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பாஜகவும் கதவை திறந்து வச்சுருக்காங்க. இவங்களும் அவங்க 2 பேரும் இணைந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவங்களையும் ஃபீல் பண்ணுறாங்க, பாஜகலையும் ஃபீல் பண்ணுறாங்க, அதிமுகலையும் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த கொஞ்ச நாளாக 2 பேருக்கு நடுவில் எந்த விதமான ஒரு அட்டாக்கே கிடையாது. அண்ணாமலை போன பிறகு 2 தரப்பும் ரொம்ப சைலண்ட்டாக போர் நிறுத்தம் அப்படின்னு இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ அதுதான் பாஜக தலைமை விரும்புகிற ஒரு விஷயம். அதிமுக தலைமை என்ன நினைக்குது, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க ஆர்எஸ்எஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறது மூலமாக மைனாரிட்டிகளை குழப்ப பார்க்குறாங்க. மைனாரிட்டி ஓட்டு வாங்க முடியல, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனியாக வாங்க முடியல. இப்போ மைனாரிட்டிகளை கொஞ்சம் குழப்பி திமுகலேருந்து அவங்களை எடுக்க முடியுமா அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு பாஜகவோட அசைன்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அதாவது ஒரு வேலை செய்யறதா நினைக்கிறேன். பாயிண்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே உண்மையிலேயே சின்சியராக தளவாய் சுந்தரத்து வேலை நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் உங்களை கேட்காமே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதை உங்களால் கண்டிக்கவே முடியல. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் தோத்தார். 4வது இடத்துக்கு வந்தது ஏடிஎம்கே. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 4வது இடத்துக்கு வந்தது. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காலத்தில் 6 சட்டமன்ற தொகுதியில் தொடர்பு அவரை பதவியை பிடினாங்க ஜெயலலிதா கொஞ்ச நாளைக்கு. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுனா அப்போ எடுத்துருக்கணும், இல்லை ஏன் எடுக்கல? அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ ஏதோ ஆர்எஸ்எஸ் கொடி காமிச்சார்னு எடுக்கிறீங்களா, ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? அதனுடைய வெளிப்பாடு எதுவாக இருக்கும்? அதெல்லாம் தேக்கி வச்சுக்கிட்டு ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்திருப்பார் போல. அதனுடைய வெளிப்பாடு இல்லைங்க. அப்போ உடனே எடுத்தாருன்னா நீங்கள் எவ்வளோ பேரை கூப்பிட்டு மீட்டிங்லாம் போட்டீங்க, கலந்து ஆலோசிச்சிங்க, தோல்விக்கு காரணம்லாம் கேட்டீங்க, யார் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, எந்த இடத்துல யார் உழைக்கலன்னு நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? கட்சிக்கு உழைக்காதவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? இல்லை உங்களால் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த விஷயத்தில் நீங்கள் தேர்தலில் வேலை செய்யலை, இல்லை கட்சி தோற்றுதுன்ற காரணத்தினால நீங்கள் நடவடிக்கை எடுக்கவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஜெயலலிதா எடுத்தாங்க, உங்களால் அதை எடுக்க முடியாது. நீங்கள் இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. அதனால் ஆர்எஸ்எஸ் ஒரு காரணமாக சொல்லி நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் அதுக்காக தான் எடுத்தீங்களா, இல்லை உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ்னால் நமக்கு நம்ம திராவிட இயக்க கொள்கைகளுக்கு விரோதமானது ஆர்எஸ்எஸ், அதனால் எடுத்தீங்களான்றது தெரியாது. நீங்கள் காரணமே சொல்லலை, கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டாதான் சொல்லியிருக்கீங்க. தளவாய் சுந்தரம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இவர் பிஜேபியிலேருந்து இவருக்கும் தொடர்பு இருக்குது. அதிமுகவில் பல முன்னிலை தலைவர்களும் பிஜேபியோட தொடர்பு வச்சுருக்காங்க. அதனால் தளவாய் சுந்தரம் நினச்சிருப்பார், நம்ம போய் ஆர்எஸ்எஸ் கொடியாட்டி வச்சு துவக்கி வச்சா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்மளே ஏற்கனவே ஒரு அண்டர் கரண்ட்டாக நம்ம ஒரு தொடர்பில் தான் இருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சி பண்ணியிருப்பார். இவர் பார்த்தார் எடப்பாடி இதுதான் ஒரு சான்ஸாக வச்சுக்கின்னு அவரை நீக்கிறது மூலமாக என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற மைனாரிட்டிகளுக்கெல்லாம் என்ன சொல்கிறாரு, பத்தியா நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கேன், ஆர்எஸ்எஸ்க்கு கொடி காமிச்சா நான் கட்சி விட்டு எடுத்துருவேன் அப்படின்னு அவங்க பொதுவாக அந்த திமுக ஆதரவாளர்களாக இருக்கிற மைனாரிட்டியை ஒரு குழப்பற வேலையை செய்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. அதுவும் தற்காலிகமாக எடுத்திருக்காரு. அது கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் மறுபடியும் சேர்த்துப்பார். தளவாய் சுந்தரம் ஓகே ரைட் எடுத்துட்டாளா அப்படின்னு ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் தான் கொடுக்குறாரு. எதிர்க்கலாம் மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை, அவர் தளவாய் சுந்தரம் நேரடியாக மோத மாட்டார், பின்னாடி வேலை செய்வார். அவருக்கு பேக்ரவுண்டில் வேலை செய்வார். அவர் ஸ்ட்ரைட்டாக யாரையுமே நேரடியாக மோதுறதுலாம் கிடையாது. அவருக்கு வேண்டிய காரியத்தை சரி ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, அவர் ஓரங்கட்ட போதும் சரி, இவருக்கு எடப்பாடிக்கு முன்னாடி ஒரு மந்திரியாக இருந்தவர் சார் ஜெயலலிதா மந்திரி சபையில். அதனால் அவர் எப்படி அவருக்கு காய்களை நகர்த்தணும், எப்படி டீல் பண்ணணும் அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு ஆக்சுவலாக. அதனால் இப்போ எடுத்த உடனே எடப்பாடியை முறைச்சிட்டு எல்லாம் பண்ண மாட்டார்.
அவர் வந்து சரியான நேரத்தில் வந்து அரசியல் சுச்சுவேஷன் மாறும்பொழுது எடப்பாடியை எப்படி கவுண்டர் பண்ணணும்னு பார்ப்பார். எடப்பாடி அதுக்குள்ளேயும் சமாதானத்துக்கு வந்தால் சமாதானம் ஆகிடுவார். இல்லை அவர் நமக்கு எதிராகவே இருக்கார் அப்படின்னா அவர் எப்படிலாம் காய்களை நகர்த்தணுமோ அதுக்கேற்றபடி எடப்பாடிக்கு எதிராக காய்களை நகர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக தலவாய் சுந்தரம் போல பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ள எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்கு. ஏன் இருக்காங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா அரித்மெட்டிக்கலாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலாக பாலிசி வைஸ் ஒர்க் அவுட் ஆகலை, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை சார், அரித்மெட்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. 21 எலெக்ஷனில் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா இருந்தாங்க. பாமக திமுக இல்லாமல் தேமுதிக கிடையாது, பாமக அதில் இருந்தாங்க பார்த்தோம் நம்ம. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அங்கே என்ன, அவங்க நல்ல கோயம்புத்தூர்லலாம் 10 இடங்களில் வின் பண்ணாங்க. மொத்தமாக 75 இடங்கள் வின் பண்ணாங்க. எடப்பாடி அடிக்கடி பெருமையாக சொல்லிக்கிறார்ல, நாங்கள் வந்து அம்மா காலத்தை விட அதிகமான இடங்கள் வாங்கினோம் அப்படின்னு. அதாவது ஜெயலலிதாவோட தன்னை உயர்ந்த இடத்துல வச்சுக்கிறாருல அடிக்கடி. அப்போ வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்து அவளை இடத்த வாங்கினார். பாஜகவோட கூட்டணி சேராது நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் ஒரு இடத்துல கூட வின் பண்ணல. வின் பண்ணாத மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டில் நீங்கள் அண்ணாமலைக்கு பின்னாடி போனீங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இப்போ இருக்கிற ஏடிஎம்கே எம்எல்ஏக்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து வின் பண்ணணும். பாஜகவோட சேர்றோமோ, பாமகவோட சேர்றோமோ, தேமுதிகவோட சேர்றோமோ, நம்ம அனைவரும் ஒருங்கிணைத்து கொண்டு நமக்கு முதல்ல பிரிஞ்சு போனவங்கள ஒன்று சேரு. அப்புறம் பாஜக, பாமக, தேமுதிகன்னு ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிங்கன்னா திமுகவுக்கு நேர் எதிரான ஒரு கூட்டணி நல்ல ஃபைட் கொடுக்குற கூட்டணியாக இருக்கும். ஈவன் விஜய் வந்தால் கூட விஜய் வந்து மக்கள் கொஞ்சம் ஓரம் கட்டிடுவாங்க. ஏன்னா விஜயால் வந்து டிஎம்கே தோக்கடிக்க முடியாது, நீ இந்த கூட்டணி தான் தோக்கடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரும். அப்போது நீங்கள் வந்து அனைவரையும் பிரிந்து போன அனைவரையும் அரவணைத்து கொண்டு நீங்கள் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுதான் இந்த எம்எல்ஏக்களோட கவலை காரணம். வேலுமணி கவலை காரணம், தங்கமணி கவலை காரணம், இல்லை சவுத்தில் இருக்கிற பல எம்எல்ஏக்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார் எல்லாருக்கும் கவலை காரணம் என்னென்னா, தாங்கள் 26 வெற்றி பெற முடியுமா? ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க எடப்பாடிட்ட, ஐயா நீங்கள் ஒன்று எல்லாரையும் பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்று சேருங்க, அப்படி சேர்த்துட்டு நீங்கள் வலுவான கூட்டணி அமைக்க பாருங்கள். சும்மா அந்த பாஜக அவுட்டுலாம் பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லிலாம் இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி அமித்ஷாவை பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா எடப்பாடி. அப்போது அமித்ஷாவிற்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னென்னா, நீங்கள் கொஞ்ச நாள் விலகி இருந்து பாருங்கள், திமுக கிட்டேருந்து மைனாரிட்டி ஓட்டை பிரிக்க முடியுமான்னு பாருங்கள், திமுக கூட்டணியில் ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண முடியுமா பாருங்கள், அதுக்கு நீங்கள் கொஞ்ச நாள் தனியாக பிரிஞ்சிருங்க அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. அதை அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு, முடியல. 40 திமுக வின் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது அசம்பிளி எலெக்ஷன் வரையும் நீங்கள் திமுக அணியில் ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண முடியுமா பாருங்கள், இல்லை மைனாரிட்டி ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணி திமுக அணி மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஈடுபாட்டை குறைக்க முடியுமா பாருங்கள் அப்படின்னு அந்த அசைன்மெண்ட்டை தொடர்ந்து இருக்கார். இவர் வந்து நிச்சயமாக பாஜக அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள், நீங்கள் இது மாதிரி அண்டர் கரண்ட்டாக பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கிறதுக்கு பதிலாக நேரடியாக வச்சுக்கலாம். பல பேருக்கு பாஜக கூட்டணி பிடிக்கல, பாஜகவோட கூட்டணி வேண்டாம் தான் நினைக்கிறாங்க. ஆனால் தேர்தலில் வெற்றி பெறணும்ல, கொள்கை வேறாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, தேர்தலில் வெற்றி பெறணும்ல. அதுக்கு எடுத்துக்காட்டு 21 தேர்தல் 75 இடங்கள் வாங்கினீங்க. அப்போ தினகரனும் கூட இருந்தாருன்னா நீங்கள் 95 இடங்கள் வாங்கியிருப்பீங்க. ஆக்சுவலாக அது மிஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் இந்த வாட்டி நம்ம எப்படியும் பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். நமக்கு கொள்கை வேறுபாடு, கருத்து வேறுபாடு, நம்ம தொடர்களுக்கு பிடிக்கல, எதாக இருந்தாலுமே வின்னபிலிட்டி, வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இதில் தான் இருக்குது அப்படின்றது எம்எல்ஏக்கள் தெளிவாக சொல்கிறாங்க. மைனாரிட்டி ஓட்டு போனாலுமே அந்த இந்துத்துவ ஓட்டு, பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸு, நம்மளுடைய செல்வாக்கு, பாமகவுடைய செல்வாக்கு, தேமுதிக செல்வாக்கு, ஓபிஎஸ், அப்புறம் தினகரன், ஏசி சண்முகம், இந்த மாதிரி ஒரு குரூப்பை சேர்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கான வாய்ப்பு இருக்குது, மக்கள் நம்ம நம்புவாங்கன்னு ஏடிஎம்கே எம்எல்ஏக்கு பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அவங்க வந்து வலியுறுத்துறாங்க. அவங்க அல்டிமேட்டம் கொடுத்துட்டாங்க. 20 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் 22 பேர் சொல்லிட்டாங்க, நீங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து கொண்டு வாங்க, சேர்த்து கொண்டு நீங்கள் கட்சியை வந்து நடத்துங்க, உங்கள் பதவிக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்களே பொதுச் செயலாளர் இருங்க, நீங்களே பிஃபார்மில் கையெழுத்து போடுங்க. ஆனால் நாங்கள்லாம் வின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா, நாங்கள்லாம் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா, நாங்கள் கொடுங்க, ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா, கட்சி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா, அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் கட்சி நலன் கருதி நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு எம்எல்ஏக்கள் 22 எம்எல்ஏக்கள் தெளிவாக சொல்லிட்டாங்களாம். 22 எம்எல்ஏக்கள். அதனால் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து பிரிஞ்சு போகிறவங்களை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருக்கார் ஆக்சுவலாக. பட் அந்த பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தளரும் என்பது தான் அந்த இணைப்புக்கான முயற்சியை செய்கிறவங்களுடைய எண்ணமாக இருக்குது ஆக்சுவலாக. அது கூடிய விரைவில் நிறைவேறும் சார். இவர் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கார், மேலேருந்து பாஜகட்டேருந்து ஒரு அழுத்தம் வந்தால், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழுத்தம் வந்து அவர் வந்து ஒத்துப்பார். அதுக்கான ஏற்பாடுகளை வந்து ஓபிஎஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. சமீபத்தில் டெல்லியில் போனார்ல. ஸோ அதனால் இவர் எப்படி வெளி கொள்றதுன்னு பாஜக மூலமாக எதாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. என்ன அல்டிமேட்டாக நாங்கள் என்ன சார் சொல்கிறோம், கட்சி எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும். இது மாதிரி போயிருந்துன்னா கட்சி உருப்படாது.
அது கட்சி நல்லா இருக்கணும்னா தேர்தல் கூட்டணி வந்து யாராக இருந்தாலும் முதல்ல தமிழ்நாட்டில் பிஜேபியோட கூட்டணி வச்சு யார் சார்? ஜெயலலிதா தானே. 98 யார் வச்சா? ஜெயலலிதா தானே முதல்ல கூட்டணி வச்சாங்க. அதுக்கப்புறம் தானே 99 வந்து கருணாநிதி வச்சார் ஆக்சுவலாக. ஸோ முதல்ல பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது ஜெயலலிதா வந்து விமர்சனம் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஜெயலலிதாவுடைய பார்வை என்னவா இருந்ததுன்னா, நம்ம இந்த மாதிரி கூட்டணி வச்சால் நம்ம வந்து ஒரு ரெவைவ் ஆக முடியும். 96 பெரிய தோல்வி, இனிமேல் ஏடிஎம்கே எழுந்துக்க முடியுமான்ற ஒரு விஷயத்தில் இருந்தபோது, ஜெயலலிதா மேலே பல கேஸுகள்லாம் போட்ட போது இதுலேருந்து எழுந்து வரத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று கடலில் தத்தளித்தனுக்கு ஒரு மரக்கட்டை கிடைச்சா மாதிரி நம்ம வந்து ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற போது பாஜகவோட சேர்ந்து அமைச்சாங்க. பாஜக, கோபால் தவிர வைகோ, பாமக எல்லாம் அது ஒரு சஃபிஷியண்ட்டாக ஒரு நண்பர்ஸை காமிச்சாங்க இல்லையா? அதுலேருந்து ரிவே வராங்க, மறுபடியும் ரிவே ஆகி 2001 ஆட்சியை பிடிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து நீங்கள் பலவீனமாக இருக்கும்பொழுது, இப்போ நீங்கள் பலமாக இல்லை, பலவீனமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் 1 சீட் 2 சீட்டாவது வாங்கியிருப்பீங்களே. நீங்கள் கொங்கு மண்டலத்திலே கோட்டை விட்டீங்களே. ஸோ பாஜகவோட சேர்ந்தால் நீங்கள் 21 பெற்ற வெற்றி ஓரளவுக்கு திருப்பி சாத்தியம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட கொள்கை வேறு, அது திராவிட இயக்கத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பிடிக்காது, எல்லாம் கரெக்ட். ஆனால் எலெக்ஷன் கூட்டணின்றது என்டையர்லி வெற்றி பெறதை பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலாக. இவங்க கூட சேர்ந்தா இப்போ ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் அவங்க கூட இருக்குது, அது நிச்சயமாக இந்த சைடு வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் இன்னொரு தேசிய கட்சியை பிடிச்சிட்டு தான் நீங்கள் மேலே போகணும் ஆக்சுவலாக. அப்படி மேலே போகும்போது நீங்கள் அது கூட தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் அது கூட நீங்கள் கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் விலகி வந்து உங்கள் சொந்த கருத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம், உங்கள் சொந்த செயல்பாடுகள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம், கட்சி ரீதியாக என்ன வேணால் பண்ணலாம். அந்த தேர்தலில் வெற்றி பெறத்துக்கான கூட்டணியை நீங்கள் அமைக்கணும் ஆக்சுவலாக. முதல்ல கட்சியை ஒன்றுபடுத்துங்க, அப்புறம் கூட்டணியை வலுப்படுத்துங்க. இது 2 தான் அந்த எம்எல்ஏக்கள் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. இபிஎஸோட பிடிவாதம் வந்து கூடிய விரைவில் பிடிவாதத்தை வந்து அவர் தளர்த்தி கொள்வார் அப்படின்ற எண்ணம் தான் வந்து லேட்டஸ்டா கிடைச்சிருக்கிற ஒரு தகவல் ஆக்சுவலா. இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள்ள பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்ல, அவரால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இப்ப துணிஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் சார், அதுக்குள்ள ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு. மைனாரிட்டி கிட்ட ஒரு மெசேஜ் கன்வே பண்றாரு. ஆர்எஸ்எஸ் கொடியாட்டி துவக்கி வச்சாருன்னா அவங்களை கட்சி விட்டு நீக்குவேன்ற மூலமாக மைனாரிட்டி, திமுக ஆதரவாளர்களாக இருக்கிற மைனாரிட்டியை ஒரு குழப்பறாரு ஆக்சுவலா. பட் அவரை எதிர்ப்பாங்கல்ல மூத்த தலைவர்கள்லாம், பலவீனமா இருந்திருந்தா நான் தலவாய் சுந்தரமா எதிர்த்திருப்பாரு. அவர் கட்டுப்பட்டு தான் போயிருக்காரு. இல்லைங்க, அவர் கட்டுப்பட்டு தாங்க போவாரு, அவர் நேரடியாக எதிர்க்க மாட்டார். இப்போ எல்லா தலைவர்களுக்கும் என்ன பிரச்சனைனா, மறுபடியும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கட்சியில் பிளவுன்ற ஒரு விஷயத்தை, ஏற்கனவே வந்து பிரிஞ்சு போனவங்களால கட்சி வந்து மக்கள் பார்வையில் பிளவுபட்டு கிடக்குன்ற ஒரு பேர் இருக்குங்க. இன்னும் இருக்கிற தலைவர்கள்லாம் எதிர்குரல் கொடுத்தா கட்சி மேலும் பிளவை நோக்கி போனால் அது மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் தானே வாங்கும். அந்த விஷயம் நம்ம பண்ண வேண்டாம், நம்மளால் அந்த பிரச்சனை வர வேண்டாம், இதை வந்து கூடிய மட்டும் எடப்பாடியை வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் அவங்க எல்லா தலைவர்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்து தலவாய் சுந்தரம் மேலே எடுத்ததெல்லாம் வந்து தற்காலிகமாக எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அவரை சேர்த்துப்பாங்க, மறுபடியும் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி மீண்டும் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, ஆச்சரியப்படுத்துக்கல. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து எல்லோருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, பாஜக விட்டு பிரிஞ்சிருக்கிறது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு செயல்பாடு தான், இது நிரந்தரமான செயல்பாடாக நான் நினைக்கல ஆக்சுவலாக வந்து. ஏன்னா 21 சட்டமன்ற தேர்தலை பார்க்கும்பொழுது மீண்டும் 26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி போகும்போது வலுவான கூட்டணி பாஜகவோட, அப்புறம் கட்சியை பலப்படுத்துறது எல்லோரும் சேர்த்துக்கொண்டு, இந்த 2 விஷயத்தில் வந்து எடப்பாடி ஃபெயில் ஆகிட்டார்னா கட்சியோட எதிர்காலம் வந்து பாழாயிடும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து கட்சியை ரிவைவ் பண்ணவே முடியாது. இன்றைக்கே கட்சியில் வந்து இளைஞர்கள்லாம் கிடையாது சார். 50 வயசுக்கு மேலே தான் ஏடிஎம்கேல இருக்காங்க. இளைஞர்கள்லாம் நிறைய சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. சவுத்தில் செல்வாக்கு போகுது, டெல்டாவில் செல்வாக்கு போகுது. கொங்குல நீங்கள் பாஜகவோட இல்லாட்டி நீங்கள் தோற்றுருவீங்க. மத்திய மாவட்டங்களில் வன்னியர்கள் மீண்டும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களே தெரியாது. 2 தடவை போட்டாங்க, அசம்பிளியில் போட்டாங்க, உங்களுக்கு பார்லிமெண்ட்லேயும் போட்டாங்க. மீண்டும் ஒரு தடவை அவங்க போடுவாங்களா? அப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பாமகவோட கூட்டணி இருந்தால் போடுவாங்க, அது இல்லாத போது ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பலமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள்னு சொல்கிறாங்க, அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க. மீண்டும் ஒரு பிளவு, மீண்டும் ஒரு எடப்பாடிக்கு எதிர்குரல் கொடுக்கறது, வெளிப்படையாக வந்து கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கட்சியை மேலும் பலவீனப்படுத்தும். அது ஏற்கனவே வந்து அதனால் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது இருக்கிற சில பேர் விஜய் கட்சிக்கும் போயிடுவாங்க. அதனால் வேண்டாம், நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம், கூடிய வரையும் நம்ம கட்சிக்குள்ளேயே இருந்து நம்ம வந்து சரி பண்ணலான்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் டெல்லி போயிருக்காரு, நிறைய பேசுகிறாங்க அதை வச்சு. என்ன காரணம்? இல்லை, அவர் அங்கே போனார், முக்கியமான ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் பார்த்தாரு, பார்த்துட்டு வந்து பிஜேபி தலைவர்கள்லாம் பிஜேபி ஆட்கள்லாம் பார்த்தாரு, பார்த்துட்டு வந்து ஏதாவது நீங்கள் பண்ணுங்க, ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு, ஓபிஎஸ் ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. ஸோ இது நீங்கள் 26க்குள்ளே எதுவும் பண்ணலைன்னா நம்ம நினச்ச மாதிரி நம்ம தனித்தனியாக இருந்தீங்கன்னா 2 பேருக்கும் ஆபத்து. உங்களுக்கும் சீட்டு வராது, எனக்கும் சீட்டு வராது. டிஎம்கே கூட்டணி தான் வின் பண்ணோம், நாங்களும் வின் பண்ண மாட்டோம், நீங்களும் வின் பண்ண மாட்டீங்க. அதனால் நாங்கள் முதல்ல ஒன்றுபடணும், அதுக்கு அவர் ரொம்ப தடையாக இருக்கார். ஸோ ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹரியானா தேர்தல் வருது, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தல் இருக்குது,
பிப்ரவரியில் வந்து இந்த தேர்தல் இருக்குது, ஏஏபி தேர்தல் இருக்குது, ஆமாம் அது டெல்லி தேர்தல் இருக்குது. ஸோ 25 ஃபெப்ரவரியிலும் நாங்கள் பிஸியாக இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழ்நாடு விஷயத்தை பார்க்கலாம். அது வரையும் கொஞ்சம் ஊற போடுங்க. போட்டும் எடப்பாடியை வந்து நீங்கள்லாம் உங்கள் கட்சியில் இருக்கவங்க அவரை ப்ரெஷர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அவர் சரியாக வரலைன்னா நம்ம 2025 ஃபெப்ரவரிக்கு அப்புறம் நம்ம அவர் எப்படி வழி கொண்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் பாயிண்ட். ஏன்னா அரசியலில் வந்து 26 ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் கூட நீங்கள் கூட்டணி வச்சுக்கலாம். ஸோ 25 ஃபுல்லாக இருக்குது, நமக்கு 24 25 ஃபுல்லாக இருக்குது. அதனால் அந்த முழு வருஷம் இருக்கிறதுனால நம்ம எடப்பாடி எப்படி வழி கொண்டது நம்ம அப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் அதை வரையும் உங்கள் அளவில் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருங்க. அது வரையும் நீங்கள் வந்து திமுக பலவீனப்படுத்துகிற முயற்சியில் நீங்கள்லாம் இறங்குங்க. அங்கேருந்து யாரையாவது இழுக்க முடியுமா, இழுத்து அங்கே ஏதாவது சின்ன கலெக்டர் நடந்தால் கூட அதை பெருசாக வந்து பண்ணி விடுங்க. அது மாதிரி பண்ணி விடுங்க. மைனாரிட்டியை வந்து திமுக அணி மேலே இருக்கிற மைனாரிட்டிக்கு இருக்கிற நம்பிக்கையை இது பண்ணுற மாதிரி அதை வந்து சிதைக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணி திமுகவை கொஞ்சம் பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சிகளை இறங்குங்க. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் என்ன இருந்தாலும் இந்த 26 எலெக்ஷன் அவங்க கூட தான் போவாங்க. பல விதமான கருத்து வேறுபாடு அவங்களுக்கு இருக்குது. அது வந்து சீட்டு வாங்குறதுக்காக ஏதோ ஒரு பாலிடிக்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த அணியை நீங்கள் பலவீனப்படுத்தினீங்கன்னா, இந்த மாதிரியான குழப்பத்தை உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் இருக்கிற குழப்பத்தை வந்து மேலும் மேலும் அதிகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கூட்டணி மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். அப்போ நம்ம ஒரு கூட்டணி அமைக்கும் போது நம்ம ஆல்டர்னேட்டாக நம்ம எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டுருங்க. 25 ஜனவரி ஃபெப்ரவரிக்கு மேலே நம்ம உங்கள் விஷயத்தை நாங்கள் கவனிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் தனவாய சுந்தரம் நீக்கத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தான் கண்டிக்கிறாரு. திடீர்னு உள்ளுக்குள்ள பூந்து இப்படி ஆதரவு தெரிவிக்கிறது எப்படி பார்க்குறேன்? இல்லை, அது வந்து நேச்சுரலி தெரிவிக்கதாங்க வேணும். அது நான் சொல்கிறேன். அவர் உண்மையிலேயே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலத்தை வந்து அவர் ஆரம்பிச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா திராவிட இயக்கத்துக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கொள்கை முரண்பாடு ஜாஸ்தி. நீங்கள் பிஜேபியோட தேர்தல் கூட்டணி வச்சுக்கலாம், அவங்க கொள்கையை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தேர்தலில் ஓட்டு எனக்கு விழுமா, என் ஓட்டு உனக்கு விழுமா, நம்ம வின் பண்ண முடியுமா, அது வந்து ஒரு தொகுதி உடன்பாடு தான் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலத்தையே துவக்கி வைக்கிறீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் என்கிற ஆர்கனைசேஷன் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. அதோட கொள்கைகள் மேலே பல விமர்சனங்கள்லாம் இருக்குது. அவங்க இந்துத்துவான்றது இந்தியா ஒரு இந்து நாடுன்றதுல தெளிவாக இருக்காங்க. நீங்கள் அது மாதிரி தெளிவாக இருக்கீங்களா? நீங்கள் தெளிவாக இல்லை. ரெண்டாவது அவங்க வந்து இங்கிலீஷ் எடுத்துகிட்டு ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் உடன்பாடாக இருக்கீங்களா? நீங்கள் அதிமுக அதுக்கு உடன்பாடாக இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, மைனாரிட்டி பற்றி பேசும்போது இந்தியாவில் வந்து சிறுபான்மையோர் வாழலாம், ஆனால் உரிமைகளை கோரக்கூடாது என்பது தான் ஆர்எஸ்எஸ் பாலிசி. அது அதிமுக அதுக்கு உடன்பட்ட பாலிசி. அது ஆக்சுவலாக உடன்பட்டது ஒன்றா கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது தனவாய் அங்கே போய் கலந்துட்டார். அது தப்பு தான். அது கலந்தது தப்பு. இவர் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கிறது வந்து அதை வந்து எடுத்திருக்காரு. ஆனால் இவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது முன்னாடி எடுக்க வேண்டியது. அது இப்போ தான் எடுத்திருக்காரு. அது வந்து அதை ஓப்பனாக வெளியில் சொன்னால் தான் காரணம் தெரியும். என்ன காரணம் அப்படின்னு எடப்பாடியே சொன்னால் தான் தெரியும். ஆர்எஸ்எஸ்க்காக எடுத்தாரா, இல்லை தேர்தலில் வந்து இவரை கேட்காம கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி அங்கே 4வது இடத்துக்கு கட்சி வந்ததுனால எடுத்தாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக பாயிண்ட் என்னென்னா வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் இவங்கெல்லாம் கலந்துட்டதே முதல்ல தவறான காரியம். திராவிடம்ன்ற பேரை கட்சியில் வச்சுருக்கிறவங்க ஆர்எஸ்எஸோட இதில் கலந்துக்கூடாது. ஸோ கலந்துக்கக்கூடாதுன்றதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் கலந்துன்றதுக்காக இவர் எடுத்தார்ன்றதில் சில பாலிடிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதில் சில உள்கூத்து இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவில் சேர வாய்ப்பு இருக்கு. சில பேர் டெல்லிக்கு போனதில் இந்த ஒரு காரணமும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் போக வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே பாஜகவில் 1008 குழப்பம் இருக்குது தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில். இவர் போனால் அது இன்னும் குழப்பம் தான் வரும். 10ஓட 11 அங்கே போய் இவர் இருப்பார். இவர் வந்து இவருக்கு அடுத்த வாய்ப்பு என்னங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் எம்எல்ஏ ஆகணும், இல்லை இவரோட பையன்களை எம்எல்ஏ ஆக்கணும். இவர் இல்லாட்டி இவர் ரிட்டையர் ஆகணும். இவரால் வந்து ஏடிஎம்கே அந்த ஒற்றுமையை ஏற்படுத்த முடியலன்னா இப்போவே ஒரு ஆக்டிவிட்டி குறைஞ்சி போச்சு. அவரால் முயற்சி பண்ண முடியல. ஆனால் அவருக்குன்னு ஏதோ அவரெல்லாம் சேர்ந்தாங்கன்னா அதிமுக ஒன்றுபட்டு இருக்குன்ற ஒரு இமேஜ் வரும். பார்வை பெர்செப்ஷன் வந்து கரெக்டாக வரும். அவரோ இல்லை தினகரனோ இல்லை சசிகலாவோ இணைஞ்சா பெர்செப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து அவரை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்ன இனிமேல் பாலிடிக்ஸ் அவருக்கு என்ன, 26ல் நின்னார்னா நின்று வின் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குது. அவருடைய மாவட்டத்திலேயே நின்னார்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் வந்து பிஜேபியில் அவர் இனிமேல் சேர வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் வந்து சேர்ந்தாருன்னா அவர் இன்னும் 10ஓட 11னா தமிழ்நாட்டில் ஒரு ஓரத்தில் இருப்பார். ஆக்சுவலாக ஏற்கனவே ஏடிஎம்கேல அவர் மீண்டும் சேர்றாரா இல்லையான்றது, மீண்டும் அவர் இணைக்கப்படுகிறாரா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு ஓபிஎஸ் என்பவர் மேலே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அவருக்கு தென் மாவட்டங்களில் அவருக்கு ஒரு பேர் இருக்கலாம். ஆனால் பிஜேபியில் இணைச்சிட்டார் வச்சுக்கோங்க, அது அவருடைய அந்த ஆதரவாளர்கள்லாம் அவரை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார் நிறைய விஷயங்களை போய் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.